Hi, good evening everyone. Today என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் தான் பார்க்க போறோம். அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியை பற்றி தான் பார்க்க போறோம் டுடே டாப்பிக்கில். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து அந்த மூவி வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. எக்ஸப்ட் இந்தியாவை தவிர எல்லா கண்ட்ரீஸ்லேயும் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த மூவி வந்து நார்த் அமெரிக்கன் சைட்லலாம் வந்து அந்த மூவி வந்து ஒரு ஃபேமஸான மூவி. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பீ கீப்பர்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் மூவி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற சினிமாலே வந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியை வச்சு தான் இந்த மூவி வந்து எடுத்திருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீ கீப்பர்னாலே வந்து ஒரு தேனீ வளர்க்கக்கூடிய ஒரு நபர். ஸோ அதோடைய தலைவர் பேர் தான் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவர் என்ன அந்த மாதிரியான மூவி தான் இது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா சினிமாலையுமே வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்ற ஒரு இன்டென்ஷனோடு எடுத்திருக்காங்க. இது வந்து டேவிட் ஐயர், இந்த மூவியை வந்து டைரக்ட் பண்ணுறவர் வந்து டேவிட் ஐயர். இவருமே வந்து ஒரு அமெரிக்கன் டைரக்டர், அதாவது அமெரிக்கன் கண்ட்ரிஸ் ஹாலிவுட் பாலிவுட்டில் இவருமே வந்து ஒரு டைரக்டர். அதே மாதிரி இதில் ஆக்ட் பண்ணுற ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாரான ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஜாசன் சதன்றவர் தான். இதுலேயே வந்து அவரும் வந்து ஒரு அமெரிக்கன் ஹீரோ தான். ஸோ அவரும் நிறைய படம் பண்ணியிருக்காரு. அவரும் ஒரு அமெரிக்க ஹீரோ தான். ஸோ அவரும் வந்து இதில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் வந்து ஒரு மெயின் ஹீரோவாக வந்து இதில் ஆக்ட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அவரோட ஃப்ரெண்ட்ஸை வந்து ஆல்ரெடி வந்து மர்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களையெல்லாம் வந்து ரெவெஞ்ச் பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்ட இந்த மூவி. அதுவும் இல்லாமல் இதோடைய நேம் வந்து பீ கீப்பர் அப்படின்னு வச்சது ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ஃபேமஸான இதுவாக இருக்குது. இதனுடைய ஸ்டோரியும் பேஸ்ட் ஆன் அதை பற்றி தான் இருக்கும் அப்படின்ற வந்து சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் இது வந்து அதிக பட்ஜெட் வந்து செலவு பண்ணி எடுக்கப்பட்ட படம். இது வந்து எடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த பெண்களெல்லாம் வந்து இசை நடனம் அந்த மாதிரியான மியூசிக்கலான சாங்லாம் வச்சுருப்பாங்களா. ஸோ அதுக்கு மத்தியில் இது வந்து கடந்த காலம் அதாவது லாஸ்ட் வீக்காக வந்து இது வந்து பீட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாதிரியான மூவிஸ்லாம் வந்து இது அதிகமாக பீட் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ இது அந்த ஜாசன் அதாவது அந்த டைரக்டரோட ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்பவுமே வந்து ஆன்டிசிபேட்டடாக இருந்திருக்காங்க. ஆஸ் ஆஃப் இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ரொம்பவுமே ஆன்டிசிபேட்டடாக இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியும். இந்தியாவிலேயும் வந்து நிறையா வந்து அவருக்கு ஃபேன்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படும். ஸோ இந்த படம் வந்து Jan 19 வந்து ரிலீஸ் ஆகும். இந்த மூவியான Jan 19 வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் அதாவது எவ்ரி வீக்கும் வந்து பாக்ஸ் கலெக்ஷன் வந்து வைப்பாங்க. ஸோ இந்த மூவியானது இவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு, இந்த மூவியானது இவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஓவராலாக 37.something மில்லியன் வந்து US$. ஸோ அந்த அளவுக்கு வந்து இது கலெக்ஷனை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் அதாவது இந்தியா இல்லாமல் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் மட்டும் above $20,000 மட்டும் ஏர்ன் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ இந்த மூவியானது Jan 19 அன்னைக்கு ஆன்டிசிபேட்டடாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய கதைகளுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் அமெரிக்கா அந்த சைட்லலாம் வந்து லாஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் ஆனதுனால அங்கே நிறைய வந்து வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இந்த ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேன்ஸும் வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரியான டைரக்டர்ஸ் அமெரிக்கன் மூவிஸ் அண்ட் அமெரிக்கன் டைரக்டர்ஸ் அமெரிக்கன் ஹீரோ வச்சு இந்த படம் Jan 19 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ பண்ணப்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேன்ஸ்லாம் வந்து ஸோ அவங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஃபேன்ஸ்லாம் வந்து நிறையா எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மூவியானது இந்தியாவிலேயும் வந்து ஒரு பிக்கஸ்ட் கலெக்ஷனை வந்து ஒரு பெரிய கலெக்ஷனை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த மூவி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதாவது இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களோட ஒப்பீனியன் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு அருள் பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.